எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, இந்த நாளின் ஆராதனையின் தொடக்கத்தில் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் வைக்கிறோம் தகப்பனே. இந்த நாளின் ஆராதனை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. பாடுகிற பாடல்களே உம்முடைய பிரசன்னம் விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மகிமையானவர், நீர் எங்கள் மேலே அசைவாட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் நீர் இருந்து வழி நடத்த வேண்டுமாய் எல்லாமல்ல இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் நேச தந்தையே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையில் வெற்றி சிறந்த கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். உலகின் ஒளியாகிய இயேசுவை துதிக்கும் வேளை இது. கர்த்தர் இந்த நாளை, இந்த வேளையை, இந்த தருணத்தை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். நாம் அறிந்த ஒரு பாடல், உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனே நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியே வாழ்க, உம்மை பணிந்து போற்றுகிறோம் என்று சொல்லி நாம் இருக்கிற இடங்களில் தானே கரங்களை தட்டி நாம் பாடுவோம். உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனே நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோம். உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனே நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோம். மகிமையாய் வெற்றி சிறந்தவரே, மாட்சிமை உள்ளவரே, சொல்லுவோம். மகிமையாய் வெற்றி சிறந்தவரே, மாட்சிமை உள்ளவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, உண்மையுள்ளவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, உண்மையுள்ளவரே. அல்லேலூயா. உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனே நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோம். மீண்டும் உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனே நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோம். சிலுவையில் வெற்றி சிறந்தவரே, சிலுவையின் நாயகரே, சிலுவையில் வெற்றி சிறந்தவரே, சிலுவையின் நாயகரே, வல்லவரே, நல்லவரே, அன்பு மிகுந்தவரே, வல்லவரே, நல்லவரே, அன்பு மிகுந்தவரே. உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனே நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோம். உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனே நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோம். ஆதியும் அந்தமும் மாணவரே, அதிசயமானவரே, ஆதியும் அந்தமும் மாணவரே, அதிசயமானவரே, அன்பரே, நண்பரே, அற்புதமானவரே, சொல்லுவோம். அன்பரே, ஓ நண்பரே, அற்புதமானவரே. சாத்தானின் செயல்களை அழித்தவரே, சந்தேகமுள்ளவரே, இருளின் வல்லமையில் அழிக்கப்படுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். அழித்தவரே, சந்தேகமுள்ளவரே, மீண்டும் சொல்லுவோம். சாத்தானின் செயல்களை அழித்தவரே, சந்தேகமுள்ளவரே,
சத்தியமே சகாயரே சாவாமையுள்ளவரே. அல்லேலூயா. சத்தியரே சகாயரே சாவாமையுள்ளவரே. உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவரே நீ வாழ்க. பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோம். உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவரே நீ வாழ்க. பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோம். அழைக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துதல்களை சொல்லிக் கொள்கிறேன். நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு முன்பு இருக்கிறது. வெற்றியுள்ள சாட்சிகள், பரிசுத்தமான சாட்சிகள். ஏன் இயேசுவையே நமக்கு முன்வைத்து நாம் ஓட முடியும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை பாடுவோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக நான் மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை
நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, இயேசுதானே ஆசையெல்லாம், எஸ் என் இயேசுதானே. அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. அப்படி எழுதி நின்று தகப்பனே தந்தையே குடும்பமா தலை நிமிர செய்பவர் நீரே. மீண்டும் தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்திடுவே. ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்திடுவே. விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவும் ஐயா ஆதரிக்கிறேன். அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே ஓஹோ கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. கேடகம் நீரே ஆமே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேனே. அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேனே. அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை. அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். நாமே அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். வசனத்தை நான் தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். மீண்டும் வசனத்தை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். இயேசுவை சொல்லுவோம். இயேசுவையே தியானம் செய்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தின்படி அவரையே தியானிப்போம். சொல்லுவோம். இயேசுவையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. சொல்லுவோம். தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. ஓ கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே
பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நலத்தை நோக்கி உமது அழைப்பு என் முன் இருக்கிறது ஐயா. ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொருவரும் அழைப்பை பெற்றவர்கள். எஸ், நீரே அவர்களுக்கு ஞானமாக இருக்கிறீர், நீரே அவர்களுக்கு ரட்சிப்பாக இருக்கிறீர், நீரே அவர்களுக்கு மீட்பாக இருக்கிறீர். குடும்பமா சொல்லுவோம், ஓடுகிறோம் நாங்கள் ஓடுகிறோம். எஸ், இயேசுவுக்காய் நாங்கள் ஓடுகிறோம், ஓடுகிறோம் நாங்கள் ஓடுகிறோம், எங்கள் இயேசுவுக்காய் நாங்கள் ஓடுகிறோம். கரங்களை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். நாங்கள் வெளிப்பட்ட போதே, தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட போது உமது சார்பில் தானையா விழுந்தோம். நாங்கள் விருதாவாய் உம்மை சேவிக்கவில்லை, எங்களுக்கு நீர் கொடுத்த அழைப்பிற்காக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இதை காண்கிற, இதை கேட்கிற, ஹல்லேலூயா, இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவர் மேலும், ஹல்லேலூயா, ஒவ்வொருவருடைய வீடுகளிலும், ஒவ்வொருவருடைய இல்லங்களிலேயும் உம்முடைய பிரசன்னம் வியாபித்திருக்கிறபடியினா உமக்கு முன்பாக நிற்கிற ஊழியனாகிய நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அந்த அழைப்பிலே நிற்க பலன் தருவீராக, அந்த அழைப்பை காத்துக்கொள்ள நீர் கிருபை தருவீராக. அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளையா. அநேகர் அழைக்கப்பட்டார்கள், ஆனால் சிலர் தான் ஐயா தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அழைப்பின் தேவனை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டு, குடும்பத்தில் என்ன நோக்கத்தோடு நீர் அழைத்தீரோ, திருச்சபையில் என்ன நோக்கத்தோடு அவர்களை நிலை நாட்டினீரோ, இந்த தேசத்திலே வைத்து இந்த நாள் வரைக்கும் ஏன் பாதுகாத்தீரோ, ஜீவனை கொடுத்தீரோ, அதற்கு பதிலாக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, அந்த அழைப்பை பற்றி கொண்டு, கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டு திடமாய் உமக்கு ஊழியம் செய்ய ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தருவீராக. எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் உம்மை நோக்கி ஓட, எபிரேயர் 12 சொல்லப்பட்டதை போல உம்மை நோக்கி ஓட நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. பிலிப்பியர் 4 சொல்லப்பட்டதை போல உண்மை உள்ளவர் நீர்தான், கிருபை உள்ளவர் நீர்தான் ஐயா. ஹல்லேலூயா. உம்மையே தியானித்து, ஹல்லேலூயா, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு என்னுடைய ரட்சிப்பை பூர்ணப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் எங்களை பிதாவின் சன்னிதானத்திலே, ஹல்லேலூயா, அந்த மகிமையான சன்னிதானத்திலே எங்களை கொண்டு போய் நிலை நிறுத்துவார் என்ற விசுவாசத்தோடு உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேன்மையானவர், எவரையும் மேன்மைப்படுத்துகிறவர், அந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அந்தகார இருளில் இருக்கிறவர்களை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அழைத்து வரும்படி அவர் உங்களை தெரிந்து கொண்டார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதில் ஒரு பகுதி வேலையை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். இன்னும் இருளில் இருக்கிற ஜனங்கள் உண்டு, மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் உண்டு. அவர்களை ஒளியிடத்திற்கு அழைத்து வர, வெளிச்சத்திடத்திற்கு அழைத்து வர, சத்தியத்திடமாய் கொண்டு வர, இயேசுவிடமாய் கொண்டு வர கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். சங்கீதம் 40:11 உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. அவருடைய கிருபையை பற்றி தியானித்தோம். அவருடைய காக்கிற வல்லமையை பற்றி நாம் தியானித்தோம். அவருடைய உண்மையை பற்றியும் நாம் தியானித்தோம். அவருடைய உண்மையிலே வாக்குத்தத்தம் பண்ணினவர்,
உண்மையுள்ளவர் என்று நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். தீமை நின்று நம்மை விலக்கி பாதுகாக்க 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டதைப் போல தீமை நின்று விலக்கி காக்க நம்மை ஸ்திரப்படுத்த அவர் உண்மையுள்ளவராயிருந்தார், உண்மையுள்ளவராயிருக்கிறார், உண்மையுள்ளவராயிருந்தார். 1 கொரிந்தியர் 10:13 படி திராணிக்கு மேலாக சோதிக்க இடம் கொடாமல் நம்மை அவர் பாதுகாத்தார். கடந்த மாதங்களில், கடந்த வாரங்களில், கடந்த நாட்களில் நம்முடைய தேசத்தில், மேலை நாடுகளில், பாதுகாப்பான நாடு என்று சொல்லப்படுகிற நாடுகளில் நடந்த நஷ்டங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர் உங்களை திராணிக்கு மேலாக சோதியாமல் உண்மையுள்ளவராயிருந்து உங்களை பாதுகாத்தார். 1 யோவான் 1:9 படி எல்லா அநியாயத்தையும் நீக்கி, பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருந்தார் என்று பார்த்தோம். அடுத்து நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்ற எபிரேயர் 3:2 தம்மை ஏற்படுத்தினவருடைய சித்தத்தை நிறைவேற்ற இயேசு எப்படி தன்னை ஒப்புக் கொடுத்தாரோ, எப்படி உண்மையுள்ளவராய் இருந்தாரோ, அதே போல நம்மையும் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இந்த உடன்படிக்கையை காக்கிற தேவனாக அவர் இருந்தார். ஆதாமோடு பண்ணின உடன்படிக்கையை அவர் காத்து கொண்டார். ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை அவர் காத்து கொண்டார். மோசேயோடு, தாவீதோடு பண்ணின உடன்படிக்கையை பாதுகாத்து கொண்டது மட்டுமல்ல, பிதாவான தேவன், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து உடன்படிக்கை பண்ணின உடன்படிக்கையை அவர் பாதுகாத்து கொண்டார். அதில் இறுதியாக ஒரு காரியத்தை சொன்னேன். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த ஆண்டவர். ஒன்று நம்மை அழைத்தவர், இன்னொன்று அவர் நம்மை அழைக்கிறவர். 1 கொரிந்தியர் 1:9 படி நம்மை அழைத்தவர். 1 தெசலோனிக்கேயர் 24:23 படி அவர் நம்மை அழைக்கிறவர். அந்த அழைக்கிறவர் உன்னை அழைத்திருக்கிறாரா? இந்த கேள்வி உனக்குள் இருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அழைப்பு உண்டா? ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவன் வர முடியாது என்ற வார்த்தையை யாரோ ஒருவர் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம், வேதத்திலேயும் இருக்கலாம். மகா பிரதான ஆசாரியனாக ஒரே ஒருவர் அழைக்கப்பட்டார், அவர் இயேசு. தன்னுடைய இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணினார். அவர் ஆசாரியர், பிரதான ஆசாரியர், அதற்கும் மேற்பட்ட மகா பிரதான ஆசாரியனாக இருந்தார். ஆரோனை எடுத்து பாருங்கள், பிரதான ஆசாரியனாக அவனுடைய குடும்பம் காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் ஏற்படுத்தினேன் என்று. அப்படி என்றால் ஒரு மகா பிரதான ஆசாரியனுடைய அழைப்பு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இந்த வார்த்தையை நீங்கள் சற்று தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அழைப்பு உங்களுக்கு உண்டு. அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அவர் அழைத்த அழைப்பை நீங்கள் ஞாபகப்படுத்தும்படி தான் நான் உங்களோடு இன்று பேசிக்கொண்டிருக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:26 அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் இன்று அழைப்பை மறந்து விடுகிறோம். யாரோ ஒருவருக்கு அழைப்பு, யாரோ ஒருவர் தீர்க்கனாக, யாரோ ஒருவர் போதகராக, அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு ஏன் அழைப்பு? எனக்கு இந்த அழைப்பு இல்லை என்ற நிலைமையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் 1 கொரிந்தியர் 1:26 படி கர்த்தர் உங்கள் அழைத்த அழைப்பை நீங்கள் பார்க்கும்படி அவர் விரும்புகிறார். அவர் உங்களுக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். நான் பலவீனமாய் இருக்கிறேனே, நான் இந்த உலகத்திலே பைத்தியமானவனாக எண்ணப்படுகிறேனே, பைத்தியம் அல்ல, பைத்தியமானவனாக எண்ணப்படுகிறேனே, இழிவானவனாக எண்ணப்படுகிறேனே, தள்ளப்பட்ட கல்லாக நான் இருக்கிறேனே என்று நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் தள்ளப்பட்ட கல் கட்டடம் தாங்கிடும் மூளைக்கல்லாக அது மாறும். அது கர்த்தருடைய செயல். கர்த்தர் இதை செய்கிறவர். மறக்கப்பட்ட தாவீதாக இருக்கலாம்,
ஆனால் அவனும் நினைவு கூறும்படி செய்தார். யோசேப்பை எடுத்து பாருங்கள். தள்ளப்பட்டான், துரத்தப்பட்டான், குற்றம் சாட்டப்பட்டான். ஆனால் இஸ்ரவேலுக்கு அவன் கண்மலையாக, இரட்சகனாக அவன் மாறினான். அதுதான் அழைப்பு. அந்த அழைப்பை கர்த்தர் இந்த வேளையிலே என்னை கொண்டு உன்னோடு ஞாபகப்படுத்துகிறார். அவ்வளவுதான். அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இன்னைக்கு நம்ம எல்லா காரியங்களையும் பார்ப்பது இல்லை. ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தை கேட்டு சோர்ந்து போனவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கண்களை கொடுத்தது பார்க்கும்படி. நாம் எதை பார்க்கிறோம்? வேதத்திலே 1 கொரிந்தியர் 1:26 சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். வல்லவனாக நீ இல்லை, ஞானியாக நீ வெளிப்பட முடியவில்லை. ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, உள்ளவைகளை அவமாக்கும்படி, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு கர்த்தர் இந்த அழைப்பை உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை நிறைவேற்ற அவரே உனக்கு தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அந்த அழைப்பை நீ பார், அந்த அழைப்பை நீ புதுப்பித்துக்கொள். இன்று நாம் அநேக காரியங்களை பார்ப்பது இல்லை, அநேக காரியங்களை நாம் கவனிப்பது இல்லை. ஆண்டவர் பாருங்கள் என்று சொல்லுகிறார், கவனியுங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 6:26 அந்த ஆகாயத்து பட்சிகளை நீ கவனித்து பார். பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அவர் உங்களை மறந்து விடுவாரோ? கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். அவர் உங்களை பிழைப்பூட்டாமல் விட்டு விடுவாரா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். விதைக்கிறதும் இல்லை, அவைகள் அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை நீங்கள் கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? அதை உன்னை வச்சே பேசினாலே ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம். அந்த அளவுக்கு பட்சிகளை கர்த்தர் போஷிக்கிறார். அடுத்து காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்றவர் சொல்லுகிறார். எதற்காக? உடைக்காக கவலைப்படுகிற உன்னை பார்த்தவர் சொல்லுகிறார், அந்த புஷ்பத்தை நான் உடுத்து வித்திருக்கிறேன். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, ஆனாலும் கர்த்தர் அவைகளை உடுத்து வித்திருக்கிறார். அதை கவனித்து பார். சங்கீதம் 28:5 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை. அது மீதி பகுதியை நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனிக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். தேசத்திலே கிரியை செய்கிறார், குடும்பங்களில் கிரியை செய்கிறார், தனி மனிதனில் கிரியை செய்கிறார். ஆகவே தான் ரட்சிப்பை கட்டளையிட முடிகிறது, மனம் மாறுதல்களை கட்டளையிட முடிகிறது. ராஜாக்களுடைய இருதயத்தை நீர்க்கால்களைப் போல மாற்றுகிறார். மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் உண்டாக்கினவர் அதை ஆசீர்வதிக்கிறார். அதன் வரப்புகள் தண்ணியத்தக்கதாய் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். சில வேளைகளிலே சிலருடைய ஆரம்பம் அற்பமா இருக்கும், ஆனால் கர்த்தருடைய கிரியைகள் அந்த குடும்பத்திற்குள் வர துவங்கின உடனே அவர்கள் கையிடும் காரியங்கள் எல்லாம் செழிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். கற்பாறையிலே நீரூற்றை உண்டாக்குகிறவரும் ஆண்டவர், அந்த கற்பாறையையே நீரூற்றாக மாற்றுகிறவரும் ஆண்டவர். இன்னைக்கு அநேகர் கர்த்தரின் செயல்களை கவனிப்பது கிடையாது. 121 சங்கீதம் 1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்படி என்றால் என்ன? ஒத்தாசை செய்கிற கர்த்தரை கவனித்து பார்க்க வேண்டும். ஒத்தாசை செய்கிற கர்த்தரை கவனித்து பார்க்க வேண்டும். 34 சங்கீதம் 5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இயேசுவை, தேவனை நோக்கி பார்த்தார்கள். பார்ப்பா என்றால் உன் முகம் பிரகாசம் அடையும், நீ வெட்கம் அடைவதில்லை, உன் குடும்பம் தோல்வி அடைவதில்லை. எந்த இடத்தில் நீ வெட்கப்படுத்தப்பட்டாயோ அந்த இடத்திலே உயர்த்தப்படுவது தேவனுடைய சித்தம். தேவன் உன் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவரையே நோக்கி இருக்க வேண்டும். இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பு என்னிடத்தில் ஜெபிப்பதற்காக ஒரு சகோதரி வந்தார்கள். கர்த்தர் ஆவியானவர்
என்னோடு அந்த ஏவுதலினாலே நான் சொன்னேன், மனிதர் பேரில் பற்றுதலாக இருக்க வேண்டாம், பிரபுக்களை நம்ப வேண்டாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருங்கள், கர்த்தர் காரியங்களை வாய்க்கச் செய்வார் என்று ஜெபித்து நான் அனுப்பினேன். கர்த்தருடைய கிரியைகளை நோக்கி பாருங்கள், உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி பாருங்கள். சில வேளைகளிலே நாம் நம்மையே நொந்து கொள்ளுகிறோம். ஏன் பிறந்தேன், எதற்காக வாழ்கிறேன், வாழ முடியவில்லையே, பறக்க முடியவில்லையே, பரிசுத்தமா இருக்க முடியவில்லையே, கர்த்தருக்காக காரியங்களை செய்ய முடியவில்லையே. அப்படி யாராகிலும் இருப்பீர்கள் என்றால் என்னோடு ஏசாயாவின் புத்தகம் 51ஆம் அதிகாரத்தை அதில் முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை பரிசுத்தமானது, உன்னை பரிசுத்தமாக்கித்தான் அவர் வாழ வைப்பார். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை ஆசீர்வாதமானது, உங்களுடைய வாழ்வை ஆசீர்வாதமாகத்தான் அவர் மாற்றி உங்களை வாழ வைப்பார். இரட்சகரிடத்திலே இருந்து நீங்கள் தோன்றினீர்கள். நீங்கள் ஒரு குரங்கில் இருந்து தோன்றவில்லை. உலகம் சொல்லுகிறது குரங்கில் இருந்து மனிதன் தோன்றினான் என்று. ஒரு காலம் வரைக்கும், இப்பொழுது அது சொல்லவில்லை. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் தேவனிலும் சற்று சிறியவனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவன் அல்ல, நீங்கள் மகா பிரதான ஆசாரியன் அல்ல. ஆனால் நீங்கள் ஆசாரியர்களாக, ராஜாக்களாக, சுவிசேஷகர்களாக, தேவனை சுமக்கும் வாகனங்களாக, தேவனுடைய வார்த்தையை எடுத்துச் செல்லும் நடமாடும் நிருபங்களாக, இந்த மகிழ்ச்சியற்ற உலகிலே ஒரு உப்பை போல இருளில் உள்ள உலகத்திலே ஒரு வெளிச்சமாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அநேக தடுமாறும் கப்பல்கள் இருக்கிறது. வலதுபுறம் போகவா, இடதுபுறம் போகவா, முச்சந்தியிலே கட்டப்பட்ட கழுதைகள் இருக்கிறது. ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல், எஜமானனுக்கும் பிரயோஜனம் இல்லாமல், குடும்பத்திற்கும் பிரயோஜனம் இல்லாமல். ஆனால் இயேசு அந்த கழுதையை தெரிந்தெடுத்த வேளையிலே அது ஆசீர்வதிக்கப்பட்டது. உன்னதமானவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த வேளையிலே உலகமும் அவனை, அந்த கழுதையை ஆசீர்வதித்தது, ஆண்டவரும் ஆசீர்வதித்தார். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். அடுத்து ஏசாயா 51:2 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். ஆண்டவனை நோக்கி பார்ப்பது நல்லது. வடக்கையோ கிழக்கையோ நோக்கி பார்ப்பதை காட்டிலும் பரலோகத்தை நோக்கி பார்ப்பது நல்லது. தேவனை நோக்கி பார்ப்பது நல்லது. ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுகிறீர்களே, பாஸ்டர், ஆபிரகாமையும் சாராளையும் நான் நோக்கி பார்க்கணுமா அப்படின்னா, ஆண்டவர் அவர்கள் ஒருவனாக இருக்கையிலே அழைத்தார். நீ ஒரு தனி மகளாக, தனி மனிதனாக, நான் ஒருவனே இந்த ஆளையை மிதித்தே, என்னோடு ஒருவனும் இல்லை என்று இந்த வார்த்தையை என்னோடு நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையிலே ஆண்டவர் அழைத்தார். அவனுடைய வாழ்வின் காரியங்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், ரோமர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, அவன் தகப்பன் ஆவதற்கு நம்பிக்கை இல்லாத வேளையிலே அவனை அழைத்தார். ஒரு 10 குழந்தைகள் இருக்கிற ஒருவனை அழைத்து நீ ஒரு ஜாதிக்கு தகப்பனாவா என்று சொன்னால் எளிது. ஆனால் ஒரு மலடி, ஒரு செத்துப்போன கற்பம், வயது சென்ற ஆபிரகாம் தகப்பனாக ஏதுவில்லாமல் இருக்கையிலே ரோமர் 4:8 அவனை அழைத்தார். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ரோமரிலே சொல்லப்பட்டிருக்கு, 100 வயது சென்றவனாக இருந்தான். அந்த வேளையிலே சாராளுடைய கற்பம் செத்ததாக இருந்தது. எபிரேயர் 11:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் இருக்கையிலே ஆண்டவர் அவனை அழைத்தார். ஜென் என்ற கடவுளை வணங்கி கொண்டு பலவித சிலைகளை செய்து அதை விற்று பிழைப்பு நடத்தி கொண்டு சமாதானம் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல், கல்தேய பட்டணத்திலே ஊர் எண்ணப்பட்ட ஊரிலே அவன் இருந்த வேளையிலே ஆண்டவர் அவனை அழைத்தார். அவனுடைய ஆரம்பத்தை நீங்கள் பாருங்கள். தான் போகும் இடம் இன்னதென்று அறியாத வேளையிலே, அப்போஸ்தலர் நடபடிகள் 7:5 சொல்லப்பட்டிருக்கிறது, 1 அடி நிலம் அவனுக்கு இல்லாதிருந்த வேளையிலே, ஒரு பிள்ளை அவனுக்கு இல்லாதிருந்த வேளையிலே, 1 அடி நிலம். இதை கேட்கிற நீ ஒரு ஊழியனாக இருக்கலாம், ஊழியம் செய்ய ஆசை இருக்கலாம், ஊழியம் செய்யக்கூடிய அழைப்பும் தியாகமும் இருக்கலாம். ஆனால் 1 அடி இடம் கூட எனக்கு இல்லையே
என்ற நிலைமையிலே என் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஆத்துமாக்கள் தானே, அவர்களும் பதரை போல இருக்கிறார்கள். வசனத்திற்கு நிற்காதவர்களாக, சத்தியத்திற்கு நிற்காதவர்களாக, சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நான் தான் போஷித்து நடத்துகிறேன் என்ற நிலைமையிலே என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு ஊழியனாக இருக்கலாம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்க சொல்லுகிறார், சாராளை பார்க்க சொல்லுகிறார். ஒரு அடி நிலம் இல்லாதிருந்த, பிள்ளை இல்லாதிருந்த அவர்களை நோக்கி பார்க்க சொல்லுகிறார். ஆனால் அந்த ஆபிரகாம் ஒரு காரியத்திலே மிஞ்சினவனாக இருக்கிறான். எபிரேயர் 11:18 மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லமை உள்ள ஆண்டவரை அவன் விசுவாசித்தான். அதுதான் அவன் அழைப்பு. ஆதியாகமம் 13:14 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, நீ குடியிருக்கிற பகுதியிலிருந்து ஒவ்வொரு திசையை நீ நோக்கிப்பார். வடக்கே பார்க்கும் பழக்கம் நமக்கு உண்டு. வட திசையில் உள்ள சீயோனை பார்க்கிற பழக்கம் அது கூட சிலருக்குத்தான் இருக்கிறது, தேவனை நோக்கி ஜெபிக்கிற பழக்கம். ஆனால் இன்று ஆண்டவர் சொல்றார், வடக்க மட்டும் இல்ல, தெற்கே நோக்கிப்பார், கிழக்கே நோக்கிப்பார், மேற்கே நோக்கிப்பார். இந்த இந்தியாவிலே நீ இருக்கிறாய். இன்னைக்கு டெல்லியை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா மயானங்கள் புகையினாலே சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, நெருப்பினாலே அடக்கம் பண்ண இடம் இல்லை. மதுரையில் தத்தனரின்னு ஒரு இடம் இருக்கு, நிரம்பி வழிகிறது. கீரைத்துறை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சிலருக்கு பயம். ஆனால் கர்த்தர் என்னை கொண்டு உங்களோடு பேசி இருக்கிறார். ஒரு திரி அணைவதை போல நான் அணைய பண்ணுவேன். எத்தனை காரியங்கள் விரோதமாக வந்தாலும், இருளின் வல்லமையாக வந்தாலும் அவைகளை அணைந்து போக செய்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. நீ வடதிசையை நோக்கிப்பார். வடதிசை ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது நல்லது. ஆனால் கிழக்கே மேற்கே, குறிப்பாக வட இந்தியாவிலே உள்ள நம்முடைய சகோதரர்களை நோக்கி பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தை நோக்கி பாருங்கள், ஒரிசாவை நோக்கி பாருங்கள், வட மாநிலங்களை நீங்கள் நோக்கி பாருங்கள். நமக்கென்று ஒரு சகோதரி உண்டு. அவளை கொடுக்கும் நாள், ஆண்டவருக்கென்று அவர்களை நியமித்து கொடுக்க வேண்டிய நாட்கள் உண்டு. அவர்களும் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் அல்லவா? அவைகளை நீங்கள் நோக்கி பார்க்கிறீர்களா? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இன்னைக்கு அநேகர் அழைப்பை மறந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அநேகர் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலை நிற்கப் போகிறீர்கள் இந்த வார்த்தைக்கு பின்பு. அநேகர் உங்களுடைய அழைப்பை தெரிந்து கொண்டு அந்த அழைப்பிலே உறுதியாக இருக்க போகிறீர்கள். மத்தேயு 20:16, 1 தெசலோனிக்கேயர் 5:24, 1 கொரிந்தியர் 1:9 இவைகளை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இன்று அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே சிலருடைய வாழ்க்கை தான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிற இடத்திலே இருக்கிறார்கள். இல்லை என்றால் அழைப்பை தெரிந்து கொண்டவர்கள் சிலராய் இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற நீ யாராய் இருந்தாலும், எந்த திருச்சபையை சார்ந்தவனாய் இருந்தாலும், எந்த ஊழியத்தை செய்கிற ஊழியனாக இருந்தாலும், அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்திற்கு வா. அழைத்தவர் என்னை கொண்டு உன்னோடு பேசுகிறார். அவர் உன்னை நிலைநிறுத்துவார், உன்னை பரிசுத்தப்படுத்துவார், உன்னை ஸ்திரப்படுத்துவார். திரள் கூட்ட ஜனங்களுக்கு உன்னை தகப்பனாக தாயாக அவர் மாற்றுவார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமுக்குள் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. சாமுவேலை ஆண்டவர் அழைத்தார். சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்தார். இஸ்ரவேலில் நடக்கப் போகிற காரியங்களை, அவர் ஏலிக்கு மறைத்த காரியங்களை கூட சாமுவேலுக்கு அவர் சொன்னார். கரவலாடுகளின் பின்னே, விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஆடுகளின் பின்னே திரிந்த தாவீதை அழைத்தார். இஸ்ரவேலுக்கு அவனை தகப்பனாக மாற்றினார். எலியாவை எடுத்து பாருங்கள், எலிசாவை எடுத்து பாருங்கள், நாத்தான் வேலை எடுத்து பாருங்கள், சகைவை எடுத்து பாருங்கள், லாசருவை எடுத்து பாருங்கள், பவுலை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆண்டவர் அவர்களை அழைத்தார். அழைத்த ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஆண்டவர் உன்னை அழைத்த அழைப்பும்
கிருபை வரங்களும் மாறாதவை. இன்னைக்கு என்ன அழைப்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுல நான் சில காரியங்களை சொல்லும்போது நீங்கள் துவண்டும் போகலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்த போகிறார். வேதத்திலே பொதுவான அழைப்பு காணப்படுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை அதிலே வேலைக்காரரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் பிள்ளைகளே, 4வது வசனத்திலே பிதாக்களே, 5வது வசனத்திலே வேலைக்காரரே, 9வது வசனத்திலே எஜமான்களே. அப்படி என்றால் ஒரு உலகத்திலேயே ஒரு பொதுவான அழைப்பு இருக்கிறது. குடும்பத்தில் அழைப்பு காணப்படுகிறது. நீ வேலை செய்கிற ஸ்தலத்திலே அழைப்பு காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நீ அடிமையாக அழைக்கப்பட்டிருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அடிமைகளின் காலம் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு நீ அன்பின் அடிமையாக மாறிவிடு. ஆண்டவருக்கு நண்பனாக மாறிவிடு. ஆண்டவருக்கு ஒரு சகோதரனாக மாறிவிடு. அந்த உறவை காத்துக்கொள், அந்த அழைப்பை காத்துக்கொள். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நிலை நிறுத்துவார். நீ வேலைக்காரனா இருந்தா, பைபிள் அப்படி போட்டிருக்க 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீ உன் எஜமானுக்கு பயத்தோடு நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. அப்போ ஒரு வேலைக்கார அழைப்பு உண்டு என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கீழ்ப்படியணும், பயத்தோடு காணப்படணும், நடுக்கத்தோடு காணப்படணும், கபடற்ற மனதோடு காணப்பட வேண்டும். எல்லாரையும் ஆண்டவர் வேலைக்காரராக அழைப்பது இல்லை. அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். சிலரை எஜமான்களாக அழைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தம் எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஒரு கட்டடத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கட்டடத்தில் சித்தாள் இருப்பாங்க, கொத்தனார் இருப்பார், நிமிந்தாள் இருப்பாங்க, பிளம்பர்ஸ் இருப்பாங்க, கார்பெண்டர்ஸ் இருப்பாங்க, எலக்ட்ரீஷியன்ஸ் இருப்பாங்க. அந்த கட்டடத்தை பற்றி அறிஞ்ச ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரும் அந்த ஆர்கிடெக்டும் இருப்பாங்க. எல்லாரும் ஆர்கிடெக்டா இருந்தா அந்த கட்டடத்தை கட்ட முடியாது. எல்லாரும் இன்ஜினியரா இருந்தா அந்த கட்டடத்தை கட்ட முடியாது. அதுக்கு ஒரு சித்தாள் வேணும், அதுக்கு ஒரு கொத்தனார் வேணும், ஒரு நிமிந்தாள் வேணும், ஒரு சில பிளம்பர் வேணும், சில எலக்ட்ரீஷியன்ஸ் வேணும், சில கார்பெண்டர்ஸ் வேணும், சில பெயிண்டர்ஸ் வேணும். ஆனால் அவங்க வேலையை செய்யும்போது அந்த வீடு ஆசீர்வாதமாக அது காணப்படும். இன்று நீங்கள் அடிமைகள் போல இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு மட்டும் அடிமையாக இருங்க. வேலைக்காரராக இருக்கிறீங்களா? நீங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு கபடற்ற மனதோடும் நீங்கள் வேலை செய்யுங்க. எஜமானாக இருக்கிறீங்களா? சந்தோஷம். அந்த வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்யுங்கள். கடும் சொல்லை விட்டு விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பட்சபாதமின்றி காணப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நிறைய மேனேஜ்மெண்ட்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்ல கூட பட்சபாதம், ஜாதியின் அடிப்படையில் பட்சபாதம், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்ற நிலைமையிலே பட்சபாதம். ஆனால் நீங்கள் அவ்விதம் இருக்காதேயுங்கள். வேதத்தில் யாக்கோபு நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வேலைக்காரனுடைய கூலி அநியாயமாய் ஒரு எஜமானால் பிடிக்கப்படக்கூடாது. அடுத்து சொல்றேன், இந்த அழைப்பு இருக்கு. அதை நீங்க இவ்வளவு நாள் கவனிச்சிங்களான்னு தெரியல. சிலர் பெற்றோராய் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. கணவன் தகப்பன், அடுத்து மனைவி, அவளே ஒரு தாய், அடுத்து பிள்ளைகள், அந்த பிள்ளைகளே சகோதரர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த குடும்ப வாழ்விலே உங்களுடைய அழைப்பை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா? அது ஒரு அழைப்பு சார். ஒரு நல்ல குடும்ப வாழ்வு வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு 50% ஊழியத்தை நீங்கள் செய்து விட்டீர்கள். அநேக ஆண்டுகள் குடும்பமாக காணப்பட்டீங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதம். இது அநேகருக்கு தகப்பன் இல்லை, அநேகருக்கு தாய் இல்லை, அநேகருக்கு குழந்தைகள் இல்லை. அவருடைய கண்ணீர் தேவ சமூகத்திற்கு எட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஏன் வைக்கப்பட்டு இருக்கிறீர்கள்? கணவனாக, தகப்பனாக, மனைவியாக, தாயாக, இந்த வார்த்தையை கேட்கிற நீ கவனமாக நடந்து கொள். பிள்ளையாக பெற்றோரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்கள் என்று. ஆனால் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பெற்றோருக்கு அடங்கி இருங்கள். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இது உன்னுடைய குடும்பத்தில் அழைப்பு. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு எந்த மருந்தும் கிடையாது.
உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணிப்பார். எந்த வைரஸும் உன்னை பாதிக்காது, தொடாது. காரணம், உனக்கு நீடித்த நாட்களை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். சகோதர சகோதரிகளை ஆதரித்து நடத்துகிறவனாய் நீ இரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் இருக்கிற ஒரு உலகம் ஒரு செல்ஃபிஷ் வேர்ல்ட். வேதத்திலே உலகத்தின் கடைசி கால அடையாளங்களில் மனிதர்கள் தற்பிரியராய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பிரியராய், தங்களை மட்டும்தான் அவர்கள் நேசிப்பார்கள், தங்கள் காரியத்தை மட்டும்தான் பார்ப்பார்கள், தங்கள் மட்டுமே வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள், தாங்கள் மட்டுமே மாடி மேல் மாடி கட்ட வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் என்னை கொண்டு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உன் குடும்பத்திலே நீ காவலாளியாக இரு, உன் குடும்பத்திலே நீ ஆசாரியனாக இரு, உன் குடும்பத்திலே நீ தலைவனாக இரு. அடுத்து நீங்கள் சபை என்ற அழைப்புக்குள் வருவீர்கள் என்றால், சபையிலே சிலரை விசாரிக்கிறவர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் சபை மக்களை நீங்கள் விசாரிக்கிறீர்களா? நான் ஒரு மெசேஜில் சொன்னேன், 71 முறை என்று நான் நினைக்கிறேன் ஒருவருக்கொருவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுகிறீர்களா? ஒருவருக்கொருவர் விசாரிக்கிறீர்களா? ஒரு தகப்பனற்ற ஒரு பிள்ளைக்கு தகப்பனாக சபையிலே இருக்கிறீர்களா? குடும்பத்தில் இருப்பீர்கள் சிலர், ஆனால் சபையிலே இருப்பீர்களா? அடுத்து சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருப்பீர்களா? ஒவ்வொன்றையும் நான் 2 முறை கேட்கிறேன். சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறீர்களா? அடுத்து திறப்பை உண்டாக்குகிறவர்கள் இருக்கிற உலகத்தில் இருக்கிறோம். பாவத்தினால், சாபத்தினால், புத்தீனமாய் நடந்து கொள்வதினால் அந்த திறப்பை அடைக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? பரலோக தேவன் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் யார் நமது காரியமாய் போவார் என்று கேட்டாரே. யார் நமது காரியமாய், பரலோக தேவனுடைய காரியமாய் போவார் என்று கேட்டாரே. அவருடைய காரியங்களாய் செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? சுவிசேஷத்தை சொல்ல உங்களை அழைத்திருக்கிறார். உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்ல உன்னை அழைத்திருக்கிறார். உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதத்தை பார்த்து ஆண்டவர் அட்மையர் பண்றார். நம்ம இன்னைக்கு ஒரு குழந்தையை பார்த்து அட்மையர் பண்றோம். உலகம் இன்னைக்கு ஒரு நடிகையை பார்த்து அட்மையர் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் யாரை பார்த்து அட்மையர் பண்றார்னா, உன் தேவன் உயிரோடு இருக்கிறார், ஜீவனுள்ளவராய் இருக்கிறார், உன் மரணத்தை அவர் மாற்றுவார், உனக்கு ஜீவனை கட்டளையிடுவார் என்று சொல்லுகிறவனை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் அவனுடைய கால்களை பார்த்து சொல்லுகிறார், மலையின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை சொல்ல நீங்கள் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சிறியோர் முதல் பெரியோர் வரை, ஒரு பூ வியாபாரம் பண்றவங்க முதல் ஒரு தங்க வியாபாரம் பண்றவங்க வரைக்கும் இன்னைக்கு சுவிசேஷம் தேவை. இருளிலே ஜனங்கள் இருக்கிறார்கள். மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவித்திருக்கிறீர்களா? யாக்கோபு நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உப்பாய் உப்பாய் வெளிச்சமா, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாய், கலங்கரை விளக்காய், வழி தெரியாத ஜனங்களுக்கு கலங்கரை விளக்காய், பாவங்களிலே ஊறி போய் இருக்கிற ஜனங்களுக்கு நற்கந்தமாக நற்கந்தமாக நீங்கள் இருக்கிறீர்கள். எந்த வழி செல்ல வேண்டும் என்று திகைத்திருக்கிறவர்களுக்கு நடமாடும் நிருபமாக. இன்னைக்கு தவறான சத்தியங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது, அதில் நடமாடும் நிருபமாக நீ இருக்கிறாயா? மதிலை கட்டுகிறவனாக இருக்கிறாயா? அலங்கத்தை கட்டுகிறவனாக நீ இருக்கிறாயா? ஊழியம் செய்கிறவனாய் நீ இருக்கிறாயா? ஊழியம் செய்கிறவர்களுக்கு தோளை கொடுக்கிறவர்களாய் இருக்கிறாயா? ஊழியம் செய்கிறவர்களுக்கு கழுத்தை கொடுக்கிறவர்களாக பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் இருந்தார்கள். அந்த வேதத்தின் பகுதிகளை நீங்கள் பார்க்கும்போது எல்லா இடங்களிலேயும் பிரிஸ்கில்லா ஆக்கில்லா என்று இணைத்தே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி 2 பேரும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள். வாழ்நாள் முழுவதும் அவர்கள் இணைந்தே இருந்தார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய ஊழியனுக்குத்தான் ஆசீர்வாதம் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கே அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். ஒரு ஆரோனை எடுத்து பாருங்கள், ஒரு ஊரை எடுத்து பாருங்கள். அவர்கள் மோசேயுடைய கரங்களை தாங்குகிறவர்களாக இருந்தார்கள். இன்று ஊழியருடைய கரங்களை தாங்குகிறவர்கள் தேவை. கர்த்தர் உன்னை அழைக்கிறார், கர்த்தர் உன்னை அழைக்கிறார். வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்கள் தேவை. இயேசு கடந்து செல்ல, இயேசுவின் சாட்சி சொல்லப்பட ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் வச்சு ஒரு சின்ன காஸ்பல் மீட்டிங் நடத்தினா கூட அநேகர் இது ஒரு ஆசீர்வாதமான வீடு, நம்ம போவோம்னு சொல்ற வீடா இருக்கணும். இன்னைக்கு சாட்சியற்ற வாழ்க்கை,
குடுமிப்பிடி சண்டை, அப்படி வீட்டில் வச்சு ஊழியத்தை செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. உன்னுடைய வீட்டில் வைத்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு பதில் வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையிலே சாட்சி வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும். யோவான் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனா இருந்தான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அநேகருடைய ஒளியில் கலிகுற மனதாய் இருந்தார்கள். ஆனால் ஒளி கொடுக்க மனதில்லை. இந்த வார்த்தையை கேட்கிற நீ யாரோ ஒருவருடைய ஆசீர்வாதத்தினாலே வாழ உன்னை அர்ப்பணித்து விடாதே. தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே வாழ அர்ப்பணி. ஆசீர்வாதமாக மாற உன்னை அர்ப்பணி. ஆபிரகாமை ஆண்டவர் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 8 வித ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கையிலே பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அந்த அளவிற்கு அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அடுத்து, ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறவளாக இருக்கிறீர்களா? யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது, இயேசுவுக்கு நான் எப்படி ஞானஸ்நானம் கொடுக்க? அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அல்லவா? அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்க கூட நான் பாத்திரவான் அல்ல என்ற மனநிலைமையோடு இருந்த வேளையில் ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது இடம் கொடுப்பா நீனு. இப்படிதான் எல்லா தேவ நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு பக்கம், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு பக்கம். நான் அதை சார்ந்தவன், இதை சார்ந்தவன். ஆனால் நீங்கள் இயேசுவை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். சிலருடைய வேலையை பாருங்க. ஆண்டவர் சொல்றார், அந்த மேலறையை ஆயத்தம் பண்ணு. உனக்கு அந்த ஊழியத்தில் உதவியா இருக்கிற ஒரு மேலறையை ஆயத்தம் பண்ணுகிற ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறாயா? நீ ஆயத்தப்படுத்து. இந்த வசனங்களை சொல்ல எனக்கு நேரம் இல்லை. நீ ஆயத்தப்படுத்து. நீ ஜெயம் கொள்ளுகிறவனாக இரு. நீ பொல்லாங்கனை ஜெயித்தவனாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். அம்பாக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். வாலிபனே, இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, உன்னுடைய திருச்சபையிலே உன்னுடைய போதகர் ஒளிமுக வாசலிலே சத்துருக்களோடு பேச ஏன் முடியவில்லை? நீ ஒரு துளக்கப்பட்ட அம்பாக இல்லை. நீ ஒரு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக நீ இல்லை. விசுவாசியே, நீ ஒரு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக நீ மாறுகிற வேளையிலே உன்னுடைய ஊழியர் இந்த பட்டணத்திலே பிரகாசிப்பார். அநேக தேசங்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக மாறுவார். பொல்லாங்கனை ஜெயிக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு எரியோவை இடிக்க ஆண்டவர் சிலர் அழைத்தார். அவங்க எருசலேமை இடித்து கொண்டிருக்கிறார்கள். நான் இதை பார்க்குற நம்ம சபையை பற்றி சொல்லலை. சில இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பாஸ்டரேட் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வேதனை தான் அவங்கள வச்சு, என்ன பாஸ்டர் இதெல்லாம் தாக்குறீங்களே அப்படின்னு. ஆமாம், எரியோவை தான் நம்ம இடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தியானாளுடைய வல்லமை தான் செயலற்று போக வேண்டும் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாகோன் தகர்க்கப்பட வேண்டும் என்று தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆனால் எருசலேம் உன்னால் தகர்க்கப்பட்டால், சியோனின் கொத்தலங்கள் உன்னால் எண்ணப்படாமல் போனால், நீ உன்னுடைய அழைப்பை ஜாக்கிரதையா இல்லை. நீ தேவன் உனக்கு கொடுத்த அழைப்பை அற்பமாய் எண்ணுகிறாய், துச்சமென மதிக்கிறாய். ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பே விலையேற பெற்றது, அதையும் நீ அவமதிக்கிறாய். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்பாய் என்றால் வரும் கோபாக்கினைக்கு நீ எப்படி தப்பித்துக் கொள்ளுவாய்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை அம்பாய், எரியோவை இடிக்கிறவனாய், எருசலேமை கட்டுகிறவனாய், சாத்தானின் கிரியைகளை அழிக்கிறவர்களாக, சமாதானம் பண்ணுகிறவர்களாக அவர் அழைத்திருக்கிறார். இன்னைக்கு சிலட்ட நீங்க பழகி பாருங்க, சகோதரர்களுக்குள்ளேயே கூட விரோதத்தை உண்டு பண்ணுவார்கள். சகோதரருக்குள்ளே அங்க பாருங்க, அந்த சர்ச்சில் ஒரு பெரிய சர்ச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க அவங்க யாரோயோ பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்மளை பற்றி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. அவனை பற்றி அவன் யோசிக்கவே இப்போ நேரம் இல்லை. இதில் உங்களை பற்றி பேச, உங்களை பற்றி யோசிக்க காலம் இருக்குதா? ஆனால் சபைக்குள்ள வந்தால் பைபிளில் சொல்லியிருக்கு, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய அழைப்பு பெற்றோர், கணவன், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், சபையிலே விசாரிக்கிறவர்கள், புத்தி சொல்லுகிறவர்கள், சபைக்கு தகப்பனாய், தாயாய், திறப்பை அடைக்கிறவனாய், தேவனுடைய காரியத்தை செய்கிறவனாய், செய்து முடிக்கிறவனாய், வெளிச்சமாய், கலங்கரை விளக்காய், ஆலயத்தை கட்டுகிறவளாக, பொருள்களினாலே பணத்தினாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவளாக, ஊழியருக்கு தோளை கொடுக்கிறவர்களாக, கழுத்தை கொடுக்கிறவர்களாக, வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாக, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
அந்த அழைப்பை பாருங்கள், அந்த அழைப்பை காத்து கொள்ளுங்கள். யோசேப்புடைய வாழ்க்கையிலே வீட்டிலே இதை தியானித்து பாருங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். யோசேப்பை ஆண்டவர் பல காரியங்களை முன்வைத்து தான் மனதிலே ஒரு அழைப்பை வைத்து அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தார். அவன் ஒரு நிமிர்ந்து நிற்கிற அறிக்கட்டு. ஆகவே நாம் என்ன சொல்லுகிறோம்? அவனுக்குத்தான் அழைப்பு என்று. ஆனால் அவன் சகோதரர்களையும் ஆண்டவர் அறிக்கட்டாகத்தான் அழைத்திருந்தார். வேதத்தை நீங்கள் பாருங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 9ஆம் வசனம், 13ஆம் வசனம். அனுப்புகிறேன் வா என்று சொன்ன ஆண்டவர், மோசேயை அனுப்புகிறேன் வா என்று சொன்ன ஆண்டவர் அந்த யோசேப்பை அவர் ஒரு தூர இடத்திற்கு அனுப்பினார், தூர தேசத்திற்கு அனுப்பினார். குற்றம் சாட்டப்பட்டவனாக, தண்ணீரற்ற உலையிலே போடப்பட்டவனாக, கிணற்றிலே போடப்பட்டவனாக, தூக்கி எடுக்கப்பட்டவனாக, மீதியானுடைய கரத்திலே விற்கப்பட்டவனாக, போர்த்திபாருடைய அரண்மனைக்கு விற்கப்பட்டவனாக, அங்கே வைத்து பலரால் நிந்தைகளை அவமானங்களையும் சந்தித்தவனாக சிறைச்சாலைக்கு அவன் கடந்து சென்றது உண்மை. ஆனால் அழைப்பு அவனை கைவிடவில்லை. அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவை. அவன் கண்ட தரிசனத்தின்படி, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அழைப்பின்படி அவன் நிமிர்ந்து நிற்கிற அறிக்கட்டாயிருந்தான். அவன் தாயும் தகப்பனும் அவனுடைய சகோதரரும் கூட அவனை வணங்கும்படி, அவங்க நட்சத்திரங்கள் தான், 12 கோத்திரங்களும் 12 நட்சத்திரங்கள் தான், ஆனால் அவைகளும் வணங்கும்படி அவன் ஒரு அதிகமாய் பிரகாசிக்கிற வெளிச்சமுடையவனாக இருந்தான். இன்று உன்னுடைய வெளிச்சம் மங்கி காணப்படுகிறதா? வேதத்திலே எனக்கு பிடித்த வசனங்களில் ஒன்று, மங்கி எறிகிற திரியை அணையாதவர், நெறிந்த நாணலை முறியாதவர். மங்கி எறிகிற திரியை அணையாதவர், நெறிந்த நாணலை முறியாதவர் இன்று உன்னை கொண்டு என்னை கொண்டு இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். நீ நெறிந்த நாணலாயிருந்தால் ஆண்டவருடைய கரத்திற்கு வா, உன்னை ஒரு புல்லாங்குழலாக மாற்றுவார். ஒரு மங்கி எறிகிற திரியாய் இருந்தால் ஆண்டவர் உன்னை என்னுடைய வார்த்தையை கொண்டு தூண்டி எழுப்ப பண்ணுகிறவராய் இருக்கிறார். காரணம், அழைத்தவர் அவர், அனுப்புகிறவர் அவர், புறப்பட செய்கிறவர் அவர், ஞானமா இருக்கிறவர் அவர், பலனா இருக்கிறவர் அவர். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பயமுள்ள கிதியோன், ஆனால் வைராக்கியம் உள்ள கிதியோன். ஒரு பக்கம் பயமுள்ள கிதியோன், ஆனால் தன் தேசத்துக்காக இருந்த கிதியோன். மாம்சத்திலே செயல்பட்ட மோசே, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக இருக்க வேண்டும் என்று, இஸ்ரவேலருக்காக மாற வேண்டும் என்று விரும்பின மோசே. வைராக்கியம் உள்ளவனுக்கு வைராக்கியத்தையும் கொடுக்கிறார், தைரியத்தையும் கொடுக்கிறார், தேவ பலனுமாக மாறுகிறார். கிதியோனை கொண்டு அவர் வெற்றியை அவர்களுக்கு கொடுத்தார். மோசேயை கொண்டு மீட்பை கொடுத்தார். இன்று நாம் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யாரையாகிலும் குறை சொல்லுகிறோம். சில ஊழியர்களை குறை சொல்லுகிறோம், சில தலைவர்களை குறை சொல்லுகிறோம், சில அரசியல்வாதிகளை குறை சொல்லுகிறோம், சில வேளைகளில் நம்மை குறை சொல்லுகிறோம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, வா உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அவன் சொன்ன குறைய மட்டும் சொல்றேன், எனக்கு அதிக நேரம் இல்லை. நான் எம்மாத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன்டா, நான் உன் கூட இருப்பேன். உம்முடைய நாமம் என்னவென்று கேட்பார்கள் என்று அவன் கேட்கிறான். ஆண்டவர் சொன்னார், இருக்கிறவராக இருக்கிறேன். I am that I am. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நான், எல்லா இடங்களிலும் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற நான் என்று நீ சொல். இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவர் தான் அழைப்பை கொடுத்து அனுப்பினார் என்று அவன் சொல்லுகிறார். அடுத்து 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், என்னை நம்பார்கள். இன்னைக்கு பாருங்க, சில ஊழியர்கள் சோர்ந்து போனதுக்கு காரணம் மனுஷர்கள் அவர்களை நம்பவில்லை, தேவனே அவர்களை நம்பி இருக்கிறார். உண்மையுள்ளவன் என்று எண்ணிதான் இந்த ஊழியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஊழியனை உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், விசுவாசியை உன்னை பார்த்து சொல்லுகிறேன். நீ உண்மையுள்ளவன் என்று எண்ணிதான் கர்த்தர் சில பொறுப்புகளை உன்னிடத்திலே கொடுத்திருக்கிறார். ஆனா நீ என்ன சொல்ற? என்னை நம்பார்கள். அப்படி நீ பதில் சொன்ன ஆண்டவர் சொல்ற, நான் அற்புத அடையாளங்களை, உன் கையில் இருக்கிற கோல் மூலமாக நான் ஒரு அற்புதத்தை செய்வேன். 6ஆம் வசனத்தில், உன் கையின் மூலமாக ஒரு மாறுதலை நான் கட்டளையிடுவேன்.
அடுத்தவன் சொல்றான், நான் வாக்கு வல்லவன் அல்ல. 10வது வசனத்திலே, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாய், நான் மந்த நாவுள்ளவன். ஆபிரகாமை எடுத்து பாருங்கள், ஒரு அடி நிலம் இல்லை, தகப்பனாக நம்பிக்கை ஏதுவில்லை, சாராளுடைய கற்பம் செத்ததாயிருந்தது, சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இங்கோ சர்வ காரியங்களையும் கற்றுக்கொண்ட மோசே, பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்க்கப்பட்ட மோசே சொல்லுகிறான், நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன். ஆண்டவர் சொல்லுகிறார் 12வது வசனத்திலே, நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன். ஆண்டவர் எவ்வளவு பொறுமையா இந்த 4 காரியங்களில் பதில் சொல்லி இருக்கிறார். ஆனால் இதை ஒரு வார்னிங்கா சொல்றேன். 5வது ஒரு காரியம் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், 4ஆம் அதிகாரத்திலே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரை ஆகிலும் அனுப்பும். இந்த காரியத்தை கோடு போட்டுக்கொள். இந்த வரிய கவனமா கவனி. யாரை ஆகிலும் அனுப்பும். இன்னைக்கு அநேகருடைய மனசு இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கு. யாராச்சும் ஊழியம் செய்யட்டும், எங்க பாஸ்டர் ஊழியம் செய்யட்டும், புல்பீட்டில் நின்று 2 பேர் பாட்டு பாடுறாங்களே அவங்க ஊழியம் செய்யட்டும், யாரோ ஒருத்தர் கிராமத்தை விசாரிக்கட்டும், யாரோ ஒருவர் வட இந்திய ஊழியங்களை தாங்கட்டும், யாரோ ஒருவர் போதகருக்கு சப்போர்ட்டா இருக்கட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இங்க அவர் சொல்றார், யாரையாகிலும் நீர் அனுப்பும். 14ஆம் வசனம் ஒரு வார்னிங். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சாந்தத்தின் சொரூபி இந்த இடத்துல சொல்றது, மோசேயின் மேல் கோபம் ஊண்டவராகி. இந்த கோபம் உங்க மேல வந்துட வேண்டாம். அதுக்காக தான் கர்த்தர் என்னை கொண்டு உன்னோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்த கோபம் உன் குடும்பத்தின் மேல் வர வேண்டாம். சாபத்துக்கு இடம் கூடாதிரு. இன்னைக்கு சிலர் ஆசீர்வாதத்தை ஒரு இடத்துல பெறுவாங்க. ஒரு சபை அவங்களுக்கு ஜெபம் பண்ணும், ஒரு ஊழியரை அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு ஜெபக்குழு அவங்களுக்கு ஜெபம் பண்ணும். அன்னைக்கு நானும் என்னுடைய பிரதர் நினைக்கிறேன் 2 பேரும் ஒரு இடத்துல காரில் நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். அதில் ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரம் ஒரு கட்டடத்துக்குள்ள வேர் கொண்டு இருந்தது. அந்த மரத்துடைய அந்த கீழ்ப்பகுதி ஃபுல்லாக ஒரு இடத்துக்குள்ள இருந்துச்சு. ஆனால் அது காய்த்து கனி கொடுக்கிறது, நிழல் தர்றது எல்லாம் இன்னொரு பகுதியில் இருந்துச்சு. இன்னைக்கு அநேகர் திருச்சபையில் அப்படி இருக்கிறாங்க. திருச்சபையில் அப்படி இருக்கிறாங்க. எங்கள் ஆர்கனைசேஷனில் ரெவரண்ட் PS ராஜாமணி அப்படின்னு ஒருத்தங்க உண்டு. அவங்க ஒரு முறை சொன்னாங்க, சில ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்களாம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ஓடாமல் கிடக்குமா. இவன் ரொம்ப ஏழையாக இருக்கான்ட்டு அவனுக்கு போய் பில்லை கட்டினா விடுவாங்களா அப்படின்னு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நீ ஆசீர்வதி. உனக்கு யார் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களோ, யார் உனக்காக ஜெபம் பண்ணுறாங்களோ, யார் உனக்கு சத்தியத்தை சொல்லி தர்றாங்களோ அவங்களுக்கு நீ ஆசீர்வாதமாயிரு. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி என் வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சற்று இது கொஞ்சம் பெரிய பிரசங்கம் தான், ஆனால் நீங்க கவனித்தே ஆக வேண்டும். 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவரே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவரே அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆகவே தேவன் நம்முடைய பட்சம் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்முடைய சபைக்கு, நம்முடைய தேசத்திற்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அவரையே ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஒரே ஒரு சம்பவம், ஆனால் அது வேதத்தில் உள்ள ஒரு சம்பவம் தான். அதை சொல்லி நான் என் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 16ஆம் அதிகாரம். பெரிய பணக்காரன், அவனுடைய வாசலிலே லாசரு என்ற பெயர் கொண்ட ஒரு தரித்திரன். அவன் தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான் இந்த பூமியிலே. அவனுக்கு வியாதி வந்தது, பருக்கள் வந்தது, நாய்கள் அவனுடைய தோழனாக மாறினார்கள். கொஞ்சம் அதை மாற்றி சொல்றேன். தேவதூதனால் ஆபிரகாமுடைய மடியிலே மரித்து கொண்டு போகப்பட்டான். ஆனால் சில நாட்களிலே ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் வேதனை படுகிற போது அவன் தரிசனம் காண்கிறவனாக மாறினான். கண்களை ஏறெடுத்து ஆண்டவர் சொன்னார், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், பூக்களை பாருங்கள், ஆபிரகாமை பாருங்கள், என்னை பாருங்கள், வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை பாருங்கள் என்று சொன்ன வேளையிலே அவனுடைய தரிசனமற்றவன் காணப்பட்டான். பணத்தின் மேல் ஆசை, உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேல் அவனுக்கு ஆசை.
ஆனால் அவன் பாதாளத்தில் வேதனைப்படுகிற வேளையிலே அவனுக்கு தாகம் ஏற்பட்டது. அங்கதான் அவனுக்கு ஆத்ம தாகம், ஆத்ம தரிசனம், சரீர பிரகாரமான தாகம். விரலின் நுனியிலே ஒரு துளி தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறான். அடுத்து அவன் கேட்கிற ஒரு காரியம், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. இந்த மரித்த ஒருவன் போய் இந்த லாசரு போனால் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுவாங்க. அவங்க போய் அந்த லாசரு போய் ஊழியம் செய்யட்டும் என்று அவன் ஜெபிக்கிறவனாகவும் மாறுகிறான். அந்த வேளையிலே பாதாளத்திலே ஜெபம். ஆண்டவர் அப்பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 29ஆம் வசனத்திலே ஆபிரகாமை கொண்டு, ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அது லிட்டரலா ஒரு சமயம் யாத்ராகமத்திலே காணப்பட்ட அம்ராமுடைய மகனாகிய மோசேயா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு மோசே என்ற ஒரு ஊழியனை ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யவான் இருந்த ஊரிலே வைத்திருந்தான். அவன்தான் அவர்களுக்கு உக்ரானக்காரன். அந்த மோசே இன்னைக்கு நீ இருக்கிற பட்டணத்திற்கு நீயே உத்தரவாதி, நீ இருக்கிற தேசத்துக்கு நீயே உத்தரவாதி, நீ இருக்கிற திருச்சபையின் வளர்ச்சிக்கு நீதான் காரணமாய் இருக்க வேண்டும். நீ இருக்கிற குடும்பத்தின் பொருளாதார ஆசீர்வாதத்திற்கு நீதான் காரணமாய் இருக்க வேண்டும். அதுதான் அழைப்பு. எனக்கும் அழைப்பு உண்டா என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். கர்த்தர் அழைத்தபடியினால் தான் உன்னோடு பேசுகிறார். ஆகவேதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை அவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை அவர் அழைத்து வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல், அவனுக்கு எத்தனையோ ஆசைகள் இருந்தது, ஆனால் தான் அழைக்கப்பட்ட அழைப்பை அவன் தொடர்ந்தவனாக இருந்தான். இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், யாரோ ஒருவரை கொண்டு ஆண்டவர் ஊழியம் செய்ய போவது இல்லை. யாரையோ அனுப்பும் என்று நீ கேட்கிற ஜெபத்திற்கு பதில் வருவது இல்லை. என்னை பயன்படுத்தும் என்று கேள். ஆல்வேஸ் லார்ட்ஸ் மெத்தட் இஸ் a man. ஆண்டவர் மனிதனை கொண்டு ஊழியம் செய்கிறார். மனிதன் புக முடியாத இடமாய் இருந்தால் அவர் தூதர்களை கொண்டு செய்யலாம், அவரே இறங்கி கூட செய்யலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை கொண்டு காரியங்களை சொல்லுகிறார். இந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்தை வீட்டில் நன்றாக வாசியுங்கள். அந்த 29ஆம் வசனத்திலே ஒரு இரக்கமற்ற பதிலை போல, ஆனால் அது ஒரு ஈவான பதில், அது ஒரு அழைப்பின் பதில். மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். நீ இருக்கிற காலத்தில், நீ இருக்கிற திருச்சபைக்கு, அந்த ஊழியருடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுப்பாய் என்றால் நீ பாக்கியவான். அதுதான். அடுத்து ஆண்டவர் நீ இருக்கிற பகுதிக்கு உன்னை மோசேயாய், தீர்க்கதரிசியாய், ஊழியனாய், தலைவனாய், சபையில ஒரு லீடரா உன்னை அழைச்சிருக்கிறாரு. அதை நிறைவேற்று. அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். சில நாட்களுக்கு முன்பு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தது. பிளெஸிங் யூத் மிஷன் இல்லை அப்படின்னா FMBBயில் உள்ள ஒரு மிஷனரி மிஸ்ஸஸ் பால்ராஜ் என்பவர்கள் யூபியிலிருந்து அதை அனுப்பியிருந்தாங்க. ஒரு பக்கம் அவனுடைய ஒரு சின்ன பிள்ளை, அடுத்த பக்கம் கொரோனாவிலே மரித்த தன்னுடைய கணவனுடைய சடலம். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில விசுவாசிகள் ஒரு 10 பேர் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், அவங்க பேர் மிஸ்ஸஸ் பால்ராஜ். அவங்க சொன்னது, பீயிங் ஹியர் ஆன் எர்த் இஸ் நாட் அ கிரேட் திங். பீயிங் ஹியர் ஆன் எர்த் இஸ் நாட் அ கிரேட் திங். டு என்டர் இன்டு ஹெவன் இஸ் அ கிரேட் திங். இந்த பூமியிலே வாழ்வது ஒரு பெரிய காரியம் அல்ல. இன்னைக்கு பூமியில சிலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சம்பிரதாயமாய், ஐஸ்வர்யவான்களாக, தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத ஐஸ்வர்யத்தோடு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட பிரயோஜனம் இல்லாத வரங்களோடு, தாளந்துகளோடு. அவங்ககிட்ட வரங்கள் இருக்கு, தாளந்து இருக்கு, நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு, பிரயோஜனமற்றவர்களாக ஆனால் உலகத்திலே வாழ்கிறார்கள். ஆனால் இந்த வார்த்தையை கவனியுங்கள், பீயிங் ஹியர் ஆன் எர்த் இஸ் நாட் அ கிரேட் திங், பட் டு என்டர் இன்டு ஹெவன் இஸ் அ கிரேட் திங். பரலோகத்திற்குள் நுழைவது ஒரு பெரிய காரியம், அது அரிதான காரியம் அல்ல. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒட்டகம் ஒரு ஊசியின் காதிலே நுழைவதை காட்டல. அந்த கம்பேரிசனை வச்சு சில வேளையில் சிலர் துவண்டு போவார்கள். ஒன்று தெரியுமா, பணக்காரர்களும் பரலோகத்துக்கு போக முடியும். ஆபிரகாம் போனான் அல்லவா, லோத்துடைய சம்பத்து பூமி தாங்கக்கூடாமல் இருந்தது, ஆனால் லோத்தோ இந்த உலகத்திற்குரியவனாக மாறிவிட்டான். தேராகு
தன் மாம்சத்திலே வலுத்து இந்த பூமியிலே அவன் மரித்து விட்டான். ஆனால் ஆபிரகாமோ ஆசீர்வாதத்தை பெற்றான். இந்த லூக்கா 16:29 ஆண்டவர் உன்னை உன் சபைக்கு, உன் பட்டணத்திற்கு, உன் தேசத்திற்கு, இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக அழைத்திருக்கிறார். உன் குடும்பத்திற்கும் நீதான் ஆசீர்வாதமாக மாற வேண்டும். யோசேப்பின் நிமித்தம் வேதத்தை வாசித்து பாருங்கள். ஒரு யோனத்தானின் நிமித்தம் வேதத்தை வாசித்து பாருங்கள். ஒரு இயேசுவின் நிமித்தம் வேதத்தை வாசித்து பாருங்கள். ஒரு ரூத்தி நிமித்தம், ஒரு எஸ்தரி நிமித்தம். இந்த உன்னுடைய அழைப்பு என்ன? அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அந்த அழைப்பை காத்துக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:7, 1 தெசலோனிக்கேயர் 4:7, 1 பேதுரு 1:15 ஆண்டவர் உங்களை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:28 கர்த்தரிடத்திலே உண்மையாய் அன்பு கூறுவாய் என்றார். உன் வாழ்க்கையிலே சம்பவிப்பவைகள் யாவும் நன்மைக்கு ஏதுவானவைகளே. நீங்க உலகத்தில் சொல்லுவாங்க ஆல் ஃபார் குட், ஆல் இஸ் குட், ஆல் இஸ் வெல், எல்லாம் நன்மை அல்ல சார். ஆனால் தேவனிடத்திலே நீ அன்பு கூறுவாய் என்றால், ஊழியனாகிய நான் சொல்லுகிறேன், உண்மையாக தேவனிடத்தில் நீ அன்பு கூறுவாய் என்றால் உன் வாழ்க்கையில் சம்பவிப்பவைகள் எல்லாம் நன்மையாக, நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். காரணம், கிறிஸ்துவே உனக்கு பலனும் ஞானமுமாய் இருக்கிறார். கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உன்னை ஒரு சந்தன விருட்சமாக, நதிகளிலே பரவும் வித்தாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீ எப்படி இருக்கிறாய்? அழைத்தவர் ஆண்டவர், அழைக்கிறவர் ஆண்டவர், தாயின் கற்பத்திலே உன்னை வெளிப்பட பண்ணினவர் ஆண்டவர், ஆசீர்வாதத்திற்கே, பரிசுத்தத்திற்கே உன்னை அழைத்திருக்கிறார். சுறுசுறுப்புள்ளவனுடைய கை செல்வத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வலைகளை சுறுசுறுப்பாய் பழுது பார்த்து கொண்டிருந்தவர்களைத்தான் ஆண்டவர் தனக்கு சீடர்களாக அழைத்தார். ஒரு 4 கல் இருக்கிற மண்டபத்தில் தூங்கினவன அவர் சீசனாய் அழைக்கவில்லை. தெரிந்து கொள். சுறுசுறுப்புள்ளவனாக தங்கள் வலைகளை, தங்கள் வாழ்க்கையை பழுது பார்த்து கொண்டு இருக்கிறவர்களை ஆண்டவர் ஊழியர்களாக அழைத்தார். கிருபையினால் அழைத்தார். உங்களை முன்குறித்திருக்கிறார். அந்த ஆண்டவர் என் மூலமாக உங்களோடு பேசுகிறார். லூக்கா 16:29 சொல்லப்பட்டதைப் போல, அந்த ஊருக்கு மோசேயின் தீர்க்கர்களும் உண்டு என்பதைப் போல, நீ இந்த தேசத்திலே தீர்க்கனாக, ஊழியனாக, ஆசாரியனாக, உன் குடும்பத்துக்கு தலைவனாக அழைக்கப்பட்டிருக்கிறாய். அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அதை காத்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதமாயிருங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. என்னோடு எழும்பி நின்று ஜெபியுங்கள். அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஹல்லேலூயா. நீர் இந்த குடும்பத்திலே இவர்களை எதற்காக அழைத்தீரோ, இந்த திருச்சபையில் எதற்காக இவர்களை நாட்டி இருக்கிறீரோ, இந்த பட்டணத்திலே ஏன் இவர்களை இன்னும் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறீரோ, அந்த அழைப்பை கண்டுபிடித்து அதை நிறைவேற்ற பலன், கிருபை, ஞானம், மீட்பு, ஆசீர்வாதம், பொருளாதார நன்மைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய அழைப்பை உறுதியாய் பற்றி கொள்ளட்டும். அனுப்புகிறவர் நீர் அல்லவோ, அழைத்தவர் நீர் அல்லவோ, அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ என்று பக்தன் பாடினதைப் போல மறக்காமல் அந்த அழைப்பை பார்க்க, அந்த அழைப்பை நிறைவேற்ற நீர் கிருபை பலனை தந்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரம் ஆலயங்கள் திறக்கப்படும். இந்த கொரோனா வைரஸ் உடைய காரியங்கள் முடிவடையும். அதை காட்டிலும் இயேசு என்று சொல்லக்கூடிய நாமத்தை உச்சரிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய தேசத்திற்கும் அவர் கட்டளையிடுவார், உங்களுக்கும் அவர் கட்டளையிடுவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களுக்காக ஜெபியுங்கள், எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை தாங்குவாராக. நீங்கள் இந்த ஊழியத்தை எல்லா நிலைமையிலையும் தாங்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். குறிப்பாக நம்முடைய ஸ்தாபனத்தின் மூலமாக வட இந்தியாவிலே தாங்கப்படுகிற 650 மிஷனரி குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள். முதலாவது ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். டியூஸ்டே ஜூம் ப்ரேயர், ஃப்ரைடே கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் நீங்கள் காணப்படுங்கள். உலகம் முடிகிற வரைக்கும் இந்த வார்த்தை கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று சொன்னது போல, இந்த உலகத்தின்
காலங்கள் முடிகிற வரைக்கும் என்ன அந்த ப்ரேயரில் நம்ம கண்டினியூ பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமீன். காட் bless you.